சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். சிஸ்டர் ஹாப்பி அக்ஷய திருதியை. ஹாப்பி அக்ஷய திருதியை. இன்னைக்கு அக்ஷய திருதியை ரொம்ப முக்கியமான நாள். என்ன செஞ்சாலும் வளரும். அக்ஷயம்னாலே வளரும் அப்படிம்பாங்க. ஷயம்னா தேய்றது. ஷயம்னா தேய்றது குறையிறது. அது அக்ஷயம்னா அதுக்கு ஆப்போசிட். வளர்றது பெருகிறது அப்படின்னு அர்த்தம். ஓ, ஷயம் அக்ஷயம். ஷயம் அக்ஷயம். சூப்பர் சூப்பர். சித்திரை மாசத்துல சூரியன் ஏற்கனவே உச்சம் பெற்றிருப்பாரு மேஷராசியில. அதுல இப்ப இந்த 3ஆம் பிறை வரும். வளர்ப்பிறை வர்ற வளர்ப்பிறையில ரிஷப வீட்டுல சந்திரன் உச்சமா இருப்பாரு. ரோஹிணி நட்சத்திரம் இன்னைக்கு வந்திருக்குது. ரோஹிணி நட்சத்திரம் புதன்கிழமையும் அந்த திருதியை அன்னைக்கு வந்திருக்குது. அதனால ரொம்ப விசேஷமான நாள். எது செஞ்சாலும் பல்கி பெருகும் அப்படிம்பாங்க. அதுக்கு நிறைய புராண கதைகள்லாம் உண்டு. அதுல முக்கியமானது இந்த சங்கராச்சாரியார் பிஷாடனமா போயிட்டு இருப்பாரு இல்லையா? பிஷாந்தேகின்னு ஒவ்வொரு இடத்துலயும் கேட்ட அந்த சன்னியாச மார்க்கமே அப்படிதானே, பிச்சை எடுத்துதான் சாப்பிடுவாங்க. அப்படி போய் கேட்கும்போது ஒரு அம்மா ரொம்ப ஏழையா இருப்பாங்க. அவங்க வீட்டுல ஒண்ணுமே இருக்காது. விரதத்தை முடிக்கிறதுக்காக ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் வச்சிருப்பாங்க. அதுவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி அடிபட்ட மாதிரிதான் இருக்கும். அது ஒண்ணுதான் இருக்கும் வீட்டுல. இருந்தாலும் கேக்குறவங்களுக்கு கொடுக்கணும், இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு நல்ல குணம் அவங்க. அந்த ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப அவருக்கு இப்படி ஏழ்மையிலேயே அவங்களுக்கு இப்படி ஒரு தானம் புண்ணியம் பண்ணணும் ஒரு நல்ல குணம் இருக்குது. இது மகாலட்சுமிக்கு உகந்த குணம். மகாலட்சுமி ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கனகதார ஸ்தோத்திரம் பாடுவார். பாடி இந்த மாதிரி இவங்களுக்கு அருள் புரியணும்னு சொன்ன உடனே அப்படியே கூரையை பிச்சுட்டு கொட்டுற மாதிரி தங்க நெல்லிக்கனிகளா மேல இருந்து கொட்டும். இதுதான் அடிக்கடி ஒரு படத்துல கூட மேல இருந்து கூரையில இருந்து பிச்சிட்டு கொட்டும் கேட்பாங்க. அந்த மாதிரி கொட்டுச்சான். கனகதார ஸ்தோத்திரம். கனகனாலே அது தங்கம் தான். அந்த மாதிரி அதே மாதிரி இந்திரனுக்கும் பதவி கிடைச்ச நாள் அப்படிம்பாங்க. அன்னைக்கு அக்ஷய திருதி அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்ப்பிறை 3ஆம் பிறை அப்போ அப்படின்னு சொல்லிட்டு சித்திரை மாசம் வளர்ப்பிறையில அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்திரனும் பதவி கிடைச்ச நாள் அப்படிம்பாங்க. இந்திரனுக்கு அப்ப அடிக்கடி பதவி போயிட்டு இருக்கும். இந்த அசுரர்கள்லாம் வந்து பிடிப்பாங்க இல்லையா? அப்புறம் நிலையா பதவி ஏற்ற நாள் அது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்னு அந்த நாள் அன்னைக்கு தானம் பண்றதுதான் ரொம்ப முக்கியம். தானம் இப்பதான் தங்கம் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கமர்ஷியலா ஆக்கிட்டாங்க. நகை கடைக்காரங்க எல்லாம் சும்மா தங்கம் வாங்கணும், அது பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தானம் பண்ணாலும் அந்த தானத்தோட புண்ணியம் நமக்கு பல்கி பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு பாஞ்சாலி திரௌபதி கூட அக்ஷய பாத்திரம் கிடைச்ச நாள் அப்படிம்பாங்க. அது அம்மா அப்பா கிட்ட பாத பூஜை செஞ்சு ஆசீர்வாதம் வாங்குவாங்க அந்த காலத்துல எல்லாம். அப்ப அந்த அம்மா அப்பா மனசுக்குள்ள இருந்து என்ன ஆசை அது பழிக்கும், அது கிடைக்கும் அப்படிம்பாங்க. பாஞ்சாலி என்ன செய்வாங்க, அம்மா அப்பா இல்லாம அந்த வனவாசம் செய்யற நேரத்துல சூரியனை பார்த்து தவம் செய்வாங்க. தவம் செஞ்சு அப்பதான் அக்ஷய பாத்திரம் அவங்களுக்கு கிடைக்கும். அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம்னு சொல்லிட்டு வாயகன்ற ஒரு பாத்திரமா இருக்கும். எத்தனை பேர் வந்தாலும் அவங்க வனவாசத்துல இருக்கும்போது ரிஷிகள் முனிவர்கள்லாம் வருவாங்க. யார் வந்தாலும் அவங்க சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. பஞ்சபாண்டவர்களும் அதுலதான் சமைச்சு சாப்பிட்டா அது பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அது கிடைச்ச அன்னைக்கும் அக்ஷய திருதி அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த நாள்ல நம்ம ஏதாவது நல்லது செய்யணும். அம்மா அப்பாவை நினைச்சு இது பண்ணணும். அம்மா அப்பா இல்லைன்னா சூரியனை நினைச்சு கும்பிடலாம், குலதெய்வத்தை கும்பிடலாம் அப்படிம்பாங்க. மகாலட்சுமிய கும்பிடலாம். மகாலட்சுமியோட அருள் கிடைச்சதுன்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும், அவ்வளவு புண்ணியம் அப்படிம்பாங்க. அப்புறம் தங்கத்தை தானம் கொடுப்பாங்க அந்த காலத்துல எல்லாம். இப்ப அது முடியாது. அதனால வெள்ளியோ அரிசியோ உப்போ எது வேணாலும் தானம் கொடுக்கலாம். உப்பு வாங்குறது நல்லது அப்படிம்பாங்க. பால் மோர், அப்புறம் ரொம்ப வெயில் காலமா இருக்கிறதுனால நீர் மோர் தானம் கொடுக்கலாம். கீழே இருக்கிற ஏழை மக்களுக்கு என்ன முடிஞ்சதோ அது தானம் கொடுத்தா அந்த புண்ணிய பலன் பல்கி பெருகி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தானத்திலே உயர்ந்த தானம் நம்ம கொடுக்கிற ஞான தானம் தான். அதெல்லாம் இப்ப இவங்க கொடுக்கிற தானம் எல்லாம் என்ன கொஞ்ச நாளைக்கு தானே வரும், ஒரு நாளைக்கு வருமா? ஆனா நம்ம இந்த கதைகள்ல பாத்தீங்கன்னா தங்கம் கிடைக்குது, கொடுக்கறது வரல. அவரு நெல்லிக்கனி சாதாரண நெல்லிக்கனி கொடுக்கிறார், தங்க கனி கிடைக்குது. அதே மாதிரி இன்னொரு கதை, அந்த குசேலன் கதை கூட இத சொல்லுவாங்க. அந்த அவுல கொடுத்து அங்க தங்க மாட மாளிகை அவனுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி சிவபெருமான் கூட ஒரு தடவை பிச்சை எடுக்கும்போது அன்னபூரணி சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எல்லாமே தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு பக்தியில சொல்றாங்க.
சோ அதை கொடுக்கறதுனால தங்கம் நிரம்புது அப்படிங்கிறது தான் இங்க வருது எல்லாத்துலயுமே. ஆனால் தானத்தில் சிறந்த தானம் இந்த குணத்தினால அந்த தானம் செய்யணும், புண்ணியம் பண்ணணுங்கிற அந்த குணத்தினால உங்களுக்கு செல்வம் கிடைக்குது. அதுதான் இதோட இதுல முக்கியமா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னா, அதை எல்லாராலையும் பண்ண முடியாது. இன்னைக்கு அவனுக்கே சாப்பாடு இல்லாத நிலைமையில இருக்கிறான். முதல்ல எல்லாம் எல்லார் வீட்லயும் நாய் வளர்ப்பாங்க. தெருக்கு ஒரு பிச்சைக்காரங்க இருப்பாங்க. அந்த தெரு போதும். அவங்க வேற எங்கேயுமே மாட்டாங்க. பிச்சைக்காரன்னா தேடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தரும். இப்ப அப்படிலாம் இல்ல. வந்தாங்கன்னா, "ஏன்பா உனக்கு தான் உடம்பு நல்லா இருக்குதேன்னு" சொல்லிருவாங்க. வயசானவங்க வந்தாங்கன்னா, "நாங்களே இந்த நிலைமையில தான் இருக்கோம்னு" சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ராப்பிச்சைனே வருவாங்க. ராப்பிச்சைக்காரனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. கரெக்ட். படத்துல எல்லாம் கூட அது வந்திருக்குது. இப்ப அப்படிலாம் கற்பனை கெட்டாத மாதிரி மாறிடுச்சு இந்த ஜெனரேஷன். அப்ப எப்படி அன்னதானம் சிறந்த தானமா இருக்க முடியும்? யாருக்குமே எதுவுமே இல்லன்ற நிலைமை இருக்கும்போது. அப்ப அந்த நீங்க சொன்ன கதையில சங்கராச்சாரியார் வரும்போது, அவரும் பிச்சை தான் எடுக்குறாரு. ஆனா, இந்த வீட்ல இருக்கிறவனும் பிச்சை எடுக்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க. அதனால ஒரு நெல்லிக்கனி மட்டும் தான் இருக்குது. சரி கேட்கறானே பாவம் குடுத்துடலான்ட்டு குடுத்துடுறாங்க. அப்ப ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரனுக்கு என்ன கொடுக்க முடியும்? ஒரு நெல்லிக்கனிய சாப்பிட்டா பசியும் ஆறாது. சோ அப்ப ஏதோ ஒரு சிறந்தது. அது என்னன்னு தெரியாதனால இங்க சாப்பாடுன்ட்டாங்க. ஏன்னா சாப்பாடு போடுறதுனால அந்த மாரி தங்கம் எல்லாம் கொட்டாது. அது ஒரு நல்ல தானம். அது அடுத்த பணக்கார குடும்பத்துல பிறப்பாங்க. ஒரு ஜென்மம். ஆனால் இந்த மாரி அது கூட என்ன பணக்கார குடும்பத்துல. இங்க யார் வீடும் தங்கத்துல எல்லாம் இல்ல. இப்ப தங்கத்திலேயே இருக்கக்கூடிய வீடு நிரம்பிய ஒரு உலகம், ஒரு யுகமே இப்ப வரப்போகுது. இப்ப அது வரப்போறது நினைவு தான் நெறைய பேர் என்ன சயின்ஸே மேல இருந்துட்டு ஒரு கிரகம் வருது. அது ஃபுல்லா தங்கம். அது உலகத்துக்கு வந்துருச்சுன்னா சூப்பரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே இந்தியாவிலே நெறைய இடங்கள்ல ஏதோ ஒரு மலை ஃபுல்லா தங்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி அந்த தங்கம்னு மனிதர்களுடைய கவனம் அங்க போயிட்டு இருக்குது. அதே மாரி இப்ப பார்த்தீங்கன்னா, தங்கம் விலை குறைய போகுதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்துல மக்களுக்கு அந்த குறிப்பாக பாரதவாசிகளுக்கு தங்கத்தின் மீது அப்படி ஒரு மற்ற எல்லோரையும் விட மத்தவங்களுக்கு அது ஒரு சேமிப்பு மட்டும் தான். ஆனா இங்க ஒரு வாழ்க்கையிலே இல்ல ஏழையா இருந்தாலும் அவங்க உடம்புல எங்கேயாவது குண்டுமணி தங்கமாவது இருக்கும். அப்படி இருந்திருக்குது. ஆனா ஒரு காலத்துல தங்கத்திலே மிதந்தவர்கள் பாரதம். அதனாலதான் பொன்னுலக பாரதம் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த பொன்னுலக பாரதத்தை ஒரு தானம் செய்துதான் அடைந்தார்கள் பாரதவாசிகள். அதோடைய நினைவு தான் இது. பாரதத்துக்கே ஒட்டுமொத்தமா கிடைக்க போகுது. தங்கம் மட்டும் இல்ல. எல்லாமே வெறும் தங்கத்த மட்டும் வச்சுட்டு என்ன பண்றது? இவங்க சொல்ற மாரி மேல இருந்து தங்கம் இங்க வந்துருச்சுன்னா, தங்கத்துடைய விலை குறையும் அவ்வளவுதான். மத்ததுடைய விலையெல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. ஏன்னா மத்தது இல்லையே. அதிகமா இருந்தா தான் விலை குறையறதுக்கு. அப்ப அனைத்தும் நிரம்பியவராக ஆகணும் அப்படின்னா, நம்ம குணம் மாறினா தானா மாறிடும் எல்லாம். ஆனா மாறாது. குணம் கீழ் நோக்கி தான் தானா போகும். மேல் நோக்கி அதாவது உயர்ந்த குணம் தானா வராது. தாழ்ந்த குணம் வரும். அப்படியே விட்டுட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒருத்தனை பார்த்தானா, "டேய் நீ யாடா இப்படி மாறுனன்ற" மாரி மோசமா மாறி இருப்பாங்க. ஒவ்வொரு 20 வருடத்திலும் ஒவ்வொருத்தருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கண்டிப்பா ஏதோ ஒரு கெட்ட குணம் அதிகமாவே கெட்ட குணம் சேர்ந்து இருக்கும். ஆனா இப்ப நாம இருக்கிறது கலியுகத்தின் இறுதி அழிவின் உச்சத்துல இருக்கிறோம். அதனால இன்னைக்கு ஒரு போர்னா எப்படி பயப்படணும்? ஆனா மனிதர்கள் இந்தியா, பாகிஸ்தான் விடக்கூடாது, அடிக்கணும் அப்படி இப்படின்றாங்க. அடிக்கிறோம். ஆனா திருப்பி இப்ப அது ஆல்ரெடி ஒரு தீவிரவாத நாடு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப அவனுக்கு தான் ரூல்ஸ் எத பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்களே. எப்படி வேணாலும் அடிப்பாங்கல்ல. அப்ப பொதுமக்களுடைய உயிர் தானே போகும். அதை கூட நம்ம உணர முடியாத நிலையில இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, விநாச கால விபரீத புத்தி. உலகம் அழியும்போது மனிதனுடைய புத்தி இப்படித்தான் வேலை செய்யும். அதுக்கு காரணம் விப்ரீத் புத்தி. அது ஆக்சுவலா ஹிந்தி வார்த்தை தான். பிரீத்னா அன்பு. விப்ரீத்னா கடவுள் மேல அன்பாத புத்தி ஆயிடுச்சு இப்ப. கடவுள் மேல அன்பு இருந்துச்சுன்னா, ஒரு உயிர் அதாவது ஒரு இந்து மதத்துல விலங்குகளை சாப்பிட கூட மாட்டாங்க. முதல்லலாம். அப்ப அது மேல கூட அன்பு செலுத்துறோம். ஒரு மனிதனை வெட்டி வெட்டுவானா அல்லது கொலை பண்றதுக்கு விரும்புவானா? ஆனா இன்னைக்கு சினிமாலாம் பார்த்து அது ஒரு ஜாலி ஆயிடுச்சு மக்களுக்கு.
சோ அந்த மாதிரி நேரத்துல மனிதன் எவ்வளவு முட்டாளா இருக்கிறான்றத உணர வைத்து சரியான ஒருத்தர் கூட இல்லை இந்த பூமியில. இதுவரைக்கும் மனிதர்கள் உருவாக்கிய மதங்களாலும் அது முடியாது. ஏன்னா அதை ஃபாலோ பண்ணி தான் கீழே வந்தோம். அப்ப மேல நம்மள அழைச்சிட்டு போனா எப்பவுமே மேல இருக்கிற அந்த பரமாத்மாவே வந்தாதான் உண்டு. அவர் வருவாரா அப்படின்னா அவர் வந்திருக்கிறார். அதனால்தான் அவருடைய பிறந்த நாள் சிவராத்திரின்னு கொண்டாடுறோம். அவரு ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியில் வந்து கலியுகத்தை சத்தியுக சொர்க்கமாக மாத்திட்டு போகதான் வர. 5000 வருடத்திற்கு ஒரு முறை இந்த அதிசயம் நடக்குது. ஒரு வயோதிகர் உடல்ல வரார். ஏன்னா ஒரு தாயின் கர்ப்பத்துல பிறக்கிறது கிடையாது. அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இறைவன் கொடுக்கிற முக்கியமான ஞானமே, நீங்க இப்ப பண்ற எல்லா பாவத்துக்கும் ஒரு மூல காரணம் இருக்குது. அது என்னன்னா, அழியக்கூடிய உடம்பு நானும் உங்களை தப்பா இந்த உடம்பு அழிந்தாலும் நீங்க இருப்பீங்க. வேற உடம்புலயோ அல்லது பேயாவோ அலைஞ்சிட்டு இருப்பீங்க. மொத்தத்துல உங்களுக்கு மரணம் கிடையாது. அப்ப அந்த நீங்க யாரு? இந்த உடம்பு கிடையாது. இதை இயக்கக்கூடிய உயிர், ஆத்மான்னு அதைதான் சொல்றோம். அது புருவ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதான் இங்க போட்டு வைக்கிறோம். சோ அந்த ஆத்மா தான் இவ்வளவு நாள் கண்ணு வழியா பார்த்தது, வாய் வழியா பேசினது, எல்லாத்தையும் சிந்தனை செஞ்சது, நல்ல காரியம் செஞ்சது, கெட்ட காரியம் செஞ்சது, எல்லாமே அவருதான். அப்ப ஒரு ஒரு துக்கம் வருது, தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணா தப்பிச்சிட முடியுமானா முடியாது. ஏன்னா பாவம் செஞ்சவர் ஆத்மா, உடம்பு மூலமா பண்ணாரு, உடம்பு பண்ணல ஆக்சுவலா, இல்லையா? அது இன்னொரு உடல் எடுத்தாலும் அதான் பண்ண போகுது. சோ பாவம் செஞ்சிடுச்சு, அதுக்கான தண்டனையை எந்த உடம்பு எடுத்தாலும் அல்லது உடம்பு இல்லாம பேய அலைஞ்சாவது அதை அனுபவிச்சே ஆகணும். சோ இப்ப அந்த பாவத்தை வழியை சொல்றேன். ஏன்னா சொர்க்கமாக இருந்தது பாரத பூமி. அங்க தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில வாழ்ந்தோம். அதனாலதான் பொன்னுலக பாரதம்னு சொல்றோம். அப்ப எல்லாமே சொக்க தங்கம், டூப்ளிகேட் கிடையாது. இன்னைக்கு ஒரிஜினல் தங்கம் வந்து கிடைக்கிறதே கஷ்டம். அப்படியே கிடைத்தாலும் அது அந்த கோல்டு பிஸ்கட் அப்படி வச்சிருப்பாங்க. ஆனா அங்க மாளிகையே அப்படிதான் இருக்கும். இங்க அது மாதிரி ஒருத்தருடைய தங்கத்திலே கட்டினா என்ன ஆகுறது? முதல்ல கட்டுவாங்களா? கட்டினவனே எடுத்துட்டு போயிடும், செங்கலே வரலங்கன்னு போயிடும். இல்ல இங்க அப்படி இருக்கிறாங்க. அங்க அவ்வளவு தங்கம் இருக்கும் சொர்க்கத்துல. தங்க சுரங்கம் எல்லாம் நிரம்பிடும்ன்றது. இன்னும் சில வருடங்களில் அந்த அதிசயம் நடக்க போகுது. இந்த இயற்கை சீற்றத்துல கடல் எங்க இருக்கிற தங்கத்தை எல்லாம் பாரதத்துல வந்து தள்ளிடும்ன்ற. சோ அதுக்காக தான் உலக அழிவு நடக்குது. அதை நாம அனுபவிக்கணும்னா இந்த பூமி சொர்க்கமான பிறகு அங்க நாம பிறக்கணும். ஜென்ரலா உலகம் அழிஞ்சோன்னா எல்லாத்துக்கும் மேல போயிடும். எங்க இருந்து வந்தோமோ அங்கே. இததான் பரந்தாமம், பரலோகம்னு சொல்றோம். இதுதான் ஆத்மாக்களின் உலகம். இங்கதான் கடவுளும் இருக்காரு. சோ உலகம் அழியும்போது உடலை விட்டு எல்லாம் போயிடும். ஆனா இந்த பூமி சொர்க்கமான பிறகு யார் வருவாங்கன்னா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய குணம் நமக்கு இப்பயே வளர்த்துக்கிட்டா அங்க வருவோம். அப்படி என்ன குணம் சொர்க்கத்துல இருக்கும்னா, அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை, இதுதான் இருக்கும். கடவுளுக்கு தான் எல்லா மனிதர்களுக்கும் இருக்குமே தவிர, நமக்கும் பிறருக்கும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற குணங்களே இருக்கு. எப்படி அது காணாம போச்சு? இத்தனைக்கும் ரொம்ப அழகா இருப்பாங்க எல்லாரும். அவ்வளவு செல்வம், ஆனா எல்லாரும் சமமா இருக்க மாட்டாங்க. ராஜா இருப்பாங்க, ரொம்ப பணக்காரங்க, கொஞ்சம் பணக்காரங்க, இப்படி ஏழை இருக்க மாட்டாங்க. பட் பணக்காரங்களே வரிசைக்கிரமா இருக்கும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? ஒருத்தனுக்கு தனக்கு வேண்டிய காசு வந்துச்சுன்னா கம்முன்னு இருக்கிறானா? அப்படி இருந்தா கார்பரேட் நிறுவனம் எல்லாம் வந்தே இருக்காது இல்லையா? ஒரு சோப்பு தயாரிக்கிறாங்கன்னா எந்த சோப்பு கம்பெனியும் இருக்கக்கூடாது. இருக்கிறதுல கம்மி ரேட்டா தரமா கொடு. அப்ப எல்லாம் இதைதான் வாங்குவோம். நல்ல விளம்பரம் பண்ணு, எல்லாம் காலி ஆயிடுவானுங்க. விற்கிற ஸ்டேஜுக்கு வருவாங்க. அப்ப அவங்க கிட்ட போய் வேலை பேசி அதை வாங்க. இப்ப எடுத்து பாருங்க, எல்லா கம்பெனியும் ஒரே கம்பெனியா இருக்கும். பிஸ்கட் எடுத்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் ஒரே கம்பெனி தான். போட்டியாளர் இருக்கக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? அவன் போதுன்ற எண்ணம் இல்லை. மத்தவனை அழிச்சாவது நான் அந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறான் இங்க. ஆனா அந்த எண்ணம் சொர்க்கத்தில் இருக்காது. அதனாலதான் அது சொர்க்கமாகவே 2500 வருடம் தொடர்ந்தது. காரணம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. காரணம் அவங்களுடைய கவனம் உடம்புல இருக்காது, ஆத்மாலதான் இருக்கும். ஆத்மாவாகிய நான் கண்ணு வழியா பார்த்து வாய் வழியா பேசிட்டு இருக்கிறேன்.
அதே மாதிரி எதிர இருக்கிறவங்களும் ஆத்மா காது வழியா கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னா அந்த ஆத்மா புருவ மத்தியில தான் கவனம் இருக்கும் இயல்பாகவே. எப்ப அது உடம்புக்கு கவனம் வருதோ அப்ப இந்த பூமி நரகமாகுது, சுயநலம் வருது. அப்பதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வருது. அது எல்லாமே இப்ப உச்சத்துக்கு போயிடுச்சு, உடல் உணர்வு உச்சத்துக்கு போயிடுச்சு. அப்பதான் ரொம்ப பாவம் செய்யும். காமத்தினால எங்க பார்த்தாலும் கள்ளத்தொடர்பு, கோபத்தினால வெட்டு குத்து நடக்குது, பற்று, அகங்காரம், சொத்தை அபகரிக்கிறது, அது இதுன்னு நடந்துட்டு இருக்கு. சோ அப்ப அதுக்குதான் இவங்களெல்லாம் விட்டு வச்சா முடிஞ்சு போச்சு உலகம் அப்படின்னு உலகம் அழிய போகுது. ஆனா அழியறதுக்கு முன்னாடி கடவுள் வந்து சொல்றாரு, உலகம் அழிய போகுது ஆனா ஆத்மா அழியாது. அது இப்ப கலியுகத்துல மட்டும் இருக்கிறதுக்கு தகுதி பெற்ற அளவுக்கு அழுக்காயிடுச்சு. அதை நீங்க சத்தியுகத்துல எப்படி தூய்மையா இருந்துச்சோ அதே மாதிரி ஆக்கிட்டீங்கன்னா வரப்போகுது சத்தியுகம், அங்க பிறந்துருவீங்கன்னு ரகசியத்தை சொல்றாரு. சோ எப்படி அப்படி ஆகுறது? ஒரே வழி, உடம்புன்றத மறந்து ஆத்மா செத்துட்டேன்னு நினைச்சுக்கோங்க. வெறும் ஆத்மா. நிஜமாக இறந்துட்டா ஆத்மா பேயா அலையும் போது அதுக்கு தெரியும் நமக்கு உடம்பு இல்லைன்ட்டு. உடம்பு இல்லைன்னு தெரியும், ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்னு அதுக்கு தெரியாது. எல்லாத்தையும் பார்க்க முடியுது, அதெல்லாம் தெரியும், அவ்வளவுதான். இப்ப கடவுள் சொல்றாரு, உடம்பு இருக்கும்போதே தெரிஞ்சுக்கோங்க, முயற்சி பண்ணணும். ஆத்மான்னு ஒண்ணு வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா நினைக்கணும். ஒரு செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்காரு. அந்த இடத்தான் பரந்தாமும் பரலோகம்னு சொல்றோம். அவரைத்தான் அல்லான்னு முஸ்லிம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க. அந்த சிவனுக்கு மட்டும்தான் மனித உடல் இல்ல, சிவ லிங்கத்தை வச்சு பூஜை பண்றோம். அதாவது ஜோதி ஸ்வரூபத்தை தான் லிங்க ரூபம் வச்சு வழிபடுறோம். ஆனா ஒரிஜினல் வந்து நட்சத்திரம் மாதிரி இருக்கிறது தான். அது ஒரு நினைவார்த்தம், அவ்வளவுதான் லிங்கம். இப்ப செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்ற. கூடவே அவர் ஞானம் கொடுக்கிறார். ஒரு வயோதிகர் உடல்ல வந்து அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். சோ அந்த பிரம்மாவாய் வழியா கடவுள் கொடுக்கிற ஞானம் தான் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல முற்றிலும் இலவசமாக கிடைக்கும். ஆனா அவர் வாய் வழியா இந்த ஞானத்தை கேட்கறவங்க எல்லாம் பிரம்மகுமார் குமாரிகள், கடவுளுடைய குழந்தை, நேரடி குழந்தை, பிரம்மா மூலமா ஆகும். அவங்களுக்கு மட்டும்தான் கடவுளுடைய ஞானம் நேரடியா கிடைக்குது. மற்றவர்களுக்கு இப்ப கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு எல்லாம் வந்து கடவுள் கொடுக்கல, மத ஸ்தாபகர்கள் வந்து ஒரு ஞானம் கொடுக்குறாங்க. அது இப்ப கடவுள் கொடுக்குற ஞானத்துடைய ஒரு ஒரு துளி, அவ்வளவுதான். இவரு ஞான கடல், கடலின் ஒரு துளி தான் அது. டைரக்டா கடலே வந்திருக்கிறார். அவரு அந்த ஞான கடல்ல மூழ்க மூழ்க அவரை மாதிரியே நாம தூய்மையாகும். தூய்மை ஆகுறதும் இல்லாம இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம் பாருங்க, இதுதான் மிகப்பெரிய தானம். ஏன்னா சொர்க்கத்துக்கே வந்துடுவாங்க அவங்க. ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டா பிச்சைக்காரன் பிச்சைக்காரனா தான் இருக்க போறான், எதுவும் மாற போறது இல்லை. ஆனா இங்க பிச்சைக்காரன் பணக்காரனாக மாறுறது மட்டும் இல்ல, ஒரு ஜென்மம் இல்ல, பல ஜென்மம். அது மட்டும் இல்ல, சொர்க்கத்துல பணக்காரன், நரகத்துல கிடையாது. நரகத்துல பணம் வச்சா பாவம் தான் செய்வாங்க. அங்க எந்த பாவமும் நடக்காத ஒரு உலகம். கதவு ஜன்னலை 24 மணி நேரம் திறந்து வச்சாலும் யாரும் வந்து திருடம் வரப்போறது கிடையாது. வீட்டுக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் இருப்பாங்க, சிசிடிவி கேமரா எதுவும் தேவை கிடையாது. ஏன்னா அவ்வளவு பரிசுத்தமா இருக்கும். அந்த மாதிரி உலகம் இன்னைக்கு கற்பனையில தான் இருக்கும். சோ ஆனா அப்படித்தான் இருந்தது பாரத பூமி ஆரம்பத்துல. இதே பாரதம் இப்ப நரகமா இருக்கிற இதே பாரதம் சொர்க்கமா மாறப்போகுது அப்படிங்கிற செய்தி எல்லாருக்கும் கொடுங்க. அந்த சொர்க்கத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போறதுக்காக சிவ தந்தையே வந்திருக்கிறாருன்னு சொல்லுங்க எல்லாருக்கும். இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணுங்க. நீங்க உடம்பு கிடையாது, ஆத்மான்னு ஒண்ணு தான், அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இது தெரியாம குருமார்கள் பின்னாடி போய் ஏமாந்து ஏமாந்து உலகம் கீழ் நோக்கிதான் போயிருக்கு. இப்ப அந்த சாது சன்னியாசிகளுக்கும் போய் சொல்லுங்க, ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது பாவம் அப்படின்னு கடவுள் கொடுக்கிறாரு இந்த ஞானத்தை. யாருக்கு கொடுக்கிறாரு? அனைத்தையும் இழந்திருக்கிற நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா கலியுகத்துல எல்லாரும் எல்லாத்தையும் இழந்துதான் இருக்கிறாங்க. பிச்சைக்காரனாகிய நாம இன்னொரு பிச்சைக்காரனுக்கு போய் தானம் பண்றதுதான் அங்க சங்கராச்சாரியருக்கு. ஒரு ஏழை பிராமணன் பாருங்க, ஏழை பிராமணன் தானம் பண்ணான், அதுதான் அங்க முக்கியமான விஷயம். அப்ப பிராமணன் அப்படின்னா பிரம்மா வாய் வழியாகத்தான் பிராமணர்கள் பிறந்தார்கள் வேதத்துல போட்டிருக்கும். இன்னைக்கு எந்த பிராமணனும் வாய் வழியா பிறக்கல, இல்ல மனிதர்கள் மாதிரி காமத்துலதான் பிறக்கிறாங்க. இப்ப பிரம்மா வாய் வழியா சிவனுடைய ஞானத்தை கேட்டு பிறந்தவர்கள் பிரம்மகுமார் குமாரிகளாகிய நாம தான் உண்மையான பிராமணர்கள். இது ஜாதி கிடையாது, வர்ணம். வர்ணம்னா கலர், கடவுளுடைய கலர் அப்படியே நமக்கு வருது, அதாவது குணம். இந்த குணம் நிரம்பியவர்கள் தான் சொர்க்கத்திற்கு வருவார்கள். அதனால்தான் சொர்க்கத்தில் இருப்பவர்களே கடவுளோன்னு நினைக்கிற மாதிரி தெய்வீக குணம் இருந்ததுனால்தான் அவங்கள இந்துக்கள் தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிடுறாங்க.
சோ இந்த ஞானத்தை கொடுத்தா ஒரு ஜென்மம் அல்ல, 2 ஜென்மம் அல்ல, 3 ஜென்மம் அல்ல, 21 ஜென்மத்துக்கு தங்கத்திலே மிதக்க போறீங்க. மேல இருந்து கொட்டுறது கிடையாது. அது இருக்கக்கூடிய உலகத்திலே பிறப்பீங்க. சோ இது எவ்வளவு அற்புதமான விஷயம். சோ இந்த விஷயம் தான் அங்க கதையில இருக்குது. மற்றபடி அப்படி யாராவது கொடுத்துட்டா மேல இருந்து கொட்டி இருக்குதா யாருக்காவது? இல்லையா? கிடையாது. ஆனா அந்த கதையில இப்படி ஒரு அற்புதம் இருக்குது. சோ இதுதான் அப்ப என்னன்னா இந்த தானத்தை கொடுப்பதற்கு ஒரு பைசா செலவாக போறது கிடையாது. எதுவும் படிச்சிருக்க வேணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? உயிர் நட்சத்திரம் மாதிரி புருவ மத்தியில இருக்குது. நம்முடைய அப்பா சிவன் செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி இருப்பாரு. அவரை நினைச்சுக்கிட்டே இருங்க. அப்படி நினைத்தால் இந்த பூமி சொர்க்கமாகும். சொர்க்கத்தில் ராஜ்யம் இருக்கும். அதுல நம்பர் 1 ராஜ்யம், நம்பர் 1 ராஜாராணி லட்சுமி நாராயணன். அதுவாகவே நீங்க ஆகலாம். மகாலட்சுமியாகவும், மகாலட்சுமியின் கணவர் நாராயணனாகவும் ஆகலாம். லட்சுமினாலே தங்க காசு தான். அப்படித்தானே காட்டுறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்தில் அவங்க இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தின் கதையில தங்கம் கூரை பூச்சிட்டு கொட்டிச்சு அல்லது ஒரு தங்க மாட மாளிகை கிடைச்சது. ஆனா இங்க உலகமே அப்படி மாறுது இல்லையா? ஒருத்தனுக்கு மட்டும் அப்படி கிடைச்சதுன்னா இன்கம் டாக்ஸ் ரேடு வரும், திருடம் வருவான் இல்லையா? கலியுகத்துல அங்க அப்படி கிடையாது. எல்லாருமே பணக்காரர்களா இருப்பாங்க, நல்ல குணமுடையவர்களாகவும் இருப்பாங்க. சோ அங்க நம்ம பணக்காரர்களாக அழகாக பிறந்தாதான் நிம்மதியா இருக்க முடியும். இங்க அழகா இல்லாட்டினா கூட எவ்வளவோ பாலியல் குற்றங்கள் நடக்குது. பணக்காரர்களும் நிம்மதி இல்ல. இப்ப ஃபேமஸா வைரலா நடிகை விஜயசாந்தியோடைய ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்குது. பணக்காரங்களும் நிம்மதியா இருக்கிறாங்கன்னு யாருங்க சொன்னது? இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துடுமா, நம்ம கிட்ட அபகரிச்சிருவானா, அல்லது ஒண்ணு எப்படி 2 ஆக்குறது, நாளைக்கு என்ன ஆயிடுமோ அந்த பயத்திலேயே இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் அந்த இதுல இருந்து சூப்பர் ஸ்டாரா இருந்து வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுது. சோ அதனால காலப்படாது, இருக்கிறத வச்சு நிம்மதியா இருங்கன்றாங்க. ஓகே, அது ஓகே தான் இப்போதைக்கு. ஆனால் அதுல எல்லாம் திருப்தியா இருக்க வேண்டியதுதான். ஆனா இந்த ஞானத்தை கொடுத்து 21 ஜென்மத்திற்கான சொத்தை சேர்க்கறதுல திருப்தி அடையாதீங்க. அந்த நம்பர் 1 நாராயணன் பதவியை அடைஞ்சே தீருவேன்ற. ஏன்னா கொடுப்பதற்கு அவரு இருக்கிறாரு ரெடியா. எடுக்கிறதுக்கு நீங்க ஏன் டயர்ட் ஆகுறீங்கன்னு கடவுள் கேட்கிறார். சொல்வாரு, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படிம்பாரு. அது மாதிரி சொல்றோம், அதை கேட்கறதுக்கு யாரும், கடை விரிச்சு வச்சுட்டா அதை வாங்குறதுக்கு யாரும் இல்லைன்ற மீனிங்ல அது சொல்வாரு. சொல்றோம், அதை கேட்கறதுக்கு கூட யாரும் தயாரா இல்ல. இவ்வளவு தங்க மாட மாளிகையே கிடைக்க போகுது, நீங்க உங்க குணத்தை மட்டும் மாத்திக்கங்க, அததான் சொல்றோம். வேற என்ன சொல்றோம்? ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மாவை நினைங்க. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க தங்க மாட மாளிகையில இருப்பீங்க, நீங்க யாருக்கும் தங்கத்தை எல்லாம் தானம் பண்ண தேவை, ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அதனால அங்க தானமும் பண்ண மாட்டீங்க, அளவற்று இருக்கும். ஏன்னா அதை வாங்குற நிலைமையில அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சோ அவ்வளவு அற்புதமான உலகம். இன்னும் சில வருடங்கள், ஏன்னா உலகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்புதான் கடவுள் வராரு. வந்தே 90 வருஷம் போயிடுச்சு. அதனாலதான் உலக அழிவு எப்ப நடக்கும் எல்லாம் பாகிஸ்தான் சொல்றாங்க. நாங்க எதுக்கு அணுகுண்டு என்ன ஷோகேஸ்ல வச்சிருக்கிறோம் அப்படின்னாங்க. சோ இது கடவுளே சொல்லி இருக்கிறாரு. எல்லா நாட்டிலயும் அணுகுண்டு ஷோகேஸ்ல வச்சுக்கிறதுக்கு வச்சு இல்ல, கண்டிப்பா ஒரு நாள் யூஸ் பண்றாங்க. சோ அது எதுக்குன்னா சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு ஹெல்ப். அதுக்கு முன்னாடி நீங்க தயாராயிடணும். இயற்கை சீற்றத்தினால இறக்கலாம், யுத்தத்துல இறக்கலாம், நோய் வந்து இறக்கலாம், காரணமே இல்லாமலும் இறக்கலாம். ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு வண்டி இடிச்சது இறந்தாங்க. அது எப்ப வேணாலும் வரலாம். அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு இறைவன் நினைவிலே இருந்து உங்களையும் தூய்மையாக்கி இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் தூய்மையாக்குறதுக்கு கருவியாகுங்க. இதன் மூலமாக அல்ல அல்ல குறையாத செல்வம் சொர்க்கத்துலதான் இருக்கும். உங்களுடைய சொத்தை அங்க அளக்கவே முடியாதுன்ற. அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க. அக்ஷய திருதியை அங்கதான் உண்மையிலே. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எல்லா கதையிலையும் ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க. முதல்ல கொடுத்த பிறகு இது கிடைக்குது, பிறகுதான் கிடைக்குது. அந்த குணத்தை தான் பாக்குறாங்க. சங்கராச்சாரியர் கூட அந்த பிராமணிக்கு உள்ள குணம் இருக்குதே, ஒண்ணுமே இல்லைன்னா கூட குடுக்குறாங்கல்ல, அந்த குணத்துக்காக தான் கடவுள்கிட்ட வேண்டி வாங்கி கொடுக்கிறார், செல்வமா வாங்கி கொடுக்கிறார். அந்த மாதிரி அந்த குணம் வரணும் நமக்கு. கண்டிப்பா. திரௌபதி ஒரு தடவை சாப்பிட்டு பாத்திரத்தை எல்லாம் கவுத்து வச்சுட்டாங்க. அப்ப கிருஷ்ணர் ஐயோ பசிக்குது பசிக்குதுன்னு வர்றாரு. எதுவுமே இல்லையே கிருஷ்ணா, பாரு ஏதாவது இருக்குதா பாரு. என்ன கிருஷ்ணா இங்க பாருன்ட்டு இப்படி திருப்புறாங்க. ஒரே ஒரு அரிசி பருப்பு, அதை பாரு, இது ஒண்ணுதான். ஐயோ அது போதும் கொடு, சாப்பிட்டோம், அப்பாடா வயிறு ஃபுல்லாச்சு. இதை ஏன்னா இப்பத்தைய நிலைமை, நம்மளுடைய நிலைமை.
நீங்க கூழ் சாப்பிடுங்க, எது வேணாலும் சாப்பிடுங்க. இறைவனுக்கு ஊட்டி விட்டு சாப்பிடுங்க. சோ அது அது கொஞ்சம் ஆழமான விஷயம். இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஒரு வயோதிகர் உடல்ல வரார். அப்ப அவரு வாய் மூலமாக இறைவனுக்கு கொடுக்கிறதாக மனதால நினைச்சுதான் கொடுக்க போறீங்க. அப்படி கொடுக்கிற அந்த குணம் இருக்க இருக்க அனைத்தையும் அங்க நிரப்புறாரு. எப்படி அங்க குசேலன் கொடுக்கறத கிருஷ்ணர் சாப்பிட்டு சாப்பிட்டு தங்க மாளிகை விழுது. அந்த மாதிரி இது 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 வந்து ஒரு யுக்தி கடவுளோடவே இருக்கிறதுக்கு. ஏன்னா அதான் பாதுகாப்பும் கூட. ஏன்னா என்னென்னமோ சாப்பிட்டு இறக்குறாங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் இறக்குறாங்க, வீட்டுல சாப்பிட்டாலும் இறக்குறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். விஷம் கலந்ததா மாறும், எது வேணாலும் மாறும். ஆனா என் நினைவுல சாப்பிடும்போது விஷம் கூட சரியாகும். இப்ப ரொம்ப ரொம்ப பல காரணங்களுக்காக இந்த மாதிரி உணவுல இருந்து தப்பிக்கிறதுக்கு, துக்கத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு, எல்லாத்துலயும் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறன்ற அந்த போதை வந்துருச்சு இல்ல. இப்ப ஒருத்தருக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்குது, ஒரு ஏழை குடும்பம் அமெரிக்கால ஒரு சூப்பர் வேலை கிடைக்குதுன்னா போக போறோன்றதே அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அது கூட கடைசி நேரத்துல கேன்சல் ஆகலாம். இந்த இப்ப ட்ரம்ப் நிறைய பேரை தொத்துறாரு, இதெல்லாம் வேற ஆகும். ஆனா இது கேரண்டி. எப்ப இந்த ஞானத்தை எடுத்தீங்களோ கன்ஃபார்ம் டிக்கெட் சொர்க்கத்துக்கு. ஆனா எங்க சொர்க்கத்துடைய என்ட்ரன்ஸ்ல விட்டுருவாங்க. அதாவது சொர்க்கம் முடியிற நேரத்துல. அதுக்கப்புறம் நீங்க போறது முயற்சி. கன்ஃபார்மா சொர்க்கத்துடைய கடைசி ஒரு பிறவி எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் இறைவனை நினைச்சு நினைச்சு நீங்க தூய்மையாகி மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து கொடுத்து உங்களுடைய ஆன்மீக வருமானத்தை ஏத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வருமானம் சூக்ஷ்மமா உங்க ஆத்மால சேமிப்பாகுது. அதனால இதை யாரும் திருட முடியாது. உங்க கூடவே வந்துடும். இல்லாதது கீதையிலே சொல்லுவாங்களே, வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது. ஆத்மா என்னன்னைக்கும் நிலையானது. உடம்புதான் ஆத்மாவும் அழிக்க முடியாது. இப்ப இறைவன் கொடுக்கிற இந்த செல்வமும் சூக்ஷ்மமா ஆத்மால சேமிப்பாயிடுது. அதுவும் அழியாது. யாரும் அபகரிக்க மாட்டாங்க. ராஜ குடும்பத்துல பிறப்பீங்க, சரீரத்தை விட்டு மறுபடியும் ராஜ குடும்பத்துல போய் பிறப்பீங்க. திரும்ப 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 ராஜாவாவே பிறப்பீங்க. இப்ப பண்ற முயற்சி தான். அதனால கடவுள் இப்ப என்ன கொடுக்க சொல்றாரு? உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இந்த ஈஸ்வரிய சேவையில அர்ப்பணிங்க. ஏன்னா உலகம் அழியத்தான் போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஈஸ்வரிய சேவையில எல்லாத்தையும் அர்ப்பணிக்கும் போது அங்க வந்துடும் உங்களுக்கு. இல்ல அவர்கிட்ட இருந்தது கொஞ்சம் அவுல். அதை அவர் கொஞ்ச நாள் ஒரு வாரத்துக்கோ ஒரு மாசத்துக்கோ வச்சு ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனா அதையும் எடுத்துட்டு வந்து கிருஷ்ணர் கொடுக்கறதுனாலதான் அதை அடையிற. ஆனா மனிதர்கள் அந்த கதையை பார்த்தா என்ன தெரியும்? மத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறது போல இருக்கு. கிடையாது. இது ஞானத்தை அங்க அப்படி காட்டிட்டாங்க. சோ சாப்பாடு போட்டாலும் உங்களுக்கு பலன் உண்டு. அது ஒரே ஒரு ஜென்மத்துக்கு வரும். ஆனா அதுல இப்ப பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா இப்ப எல்லாரும் பாவிகள் ஆயிட்டாங்க. நீங்க போடுற சாப்பாடை சாப்பிட்டு அவன் செய்யற பாவம் எல்லாம் போட்ட உங்க தலையில வந்துடும். அதனால இங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு சார். ஆனா இந்த ஞானம் ஒருத்தர மாற்றக்கூடியது, குணத்தை மாற்றக்கூடியது. சோ இதுலதான் உங்களுக்கு புண்ணியம். 21 பிறவிக்கு இதோடைய பலன். சோ அக்ஷய திருதியை, உண்மையான அக்ஷய திருதியை இதுதான். இதை இப்ப நீங்க கொடுங்க, கடவுள் கண்டிப்பா கொடுப்பார். கொடுத்துக்கிட்டே இருங்க, இறைவன் நினைவுலே இருங்க. ஆத்மான்னு உணர்ந்து பிறரை ஆத்மான்னு பாருங்க, பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இவ்வளவுதான் இந்த ஞானம். வேற ஏதாவது சொல்றீங்களா சிஸ்டர்? அக்ஷய திருதி ஒவ்வொரு பண்டிகைக்கும் பின்னால ஒரு ரகசியம் இருக்கும், ஆன்மீக ரகசியம். அதுதான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் நம்ம சொல்லிட்டு வரோம். அக்ஷய திருதிக்கு உண்மையான அர்த்தம் இதுதான். நம்ம அடைய போறோம் எல்லாத்தையும். இந்த நம்ம குணத்தை மாத்திக்கிட்டு நல்ல குணங்களை கொண்டு வந்து தெய்வீக குணங்கள் கொண்டு வரும்போது நம்மளே லட்சுமியா பிறக்க போறோம் அங்க. அதுதான் அந்த அக்ஷய திருதியோட உள்ள அர்த்தம். பக்தி மார்க்கத்துல லட்சுமி கிட்ட காசு கேட்பாங்க. இந்த ஞான மார்க்கத்துல நீங்களே லட்சுமி ஆகுறீங்க. இங்க எல்லாம் அதெல்லாம் நீங்க தான் இருந்தீங்க, இப்ப மீண்டும் வாங்க. அதான் உயிர் தெழுதல்ன்ட்டு கிறிஸ்தவ மதத்துல சொல்றாங்க இல்லையா? எந்த மதத்துலயுமே கல்கி பகவான் வருவாருன்னு சொல்றாங்க இல்லையா? சோ நாம தான் மீண்டும் சொர்க்கம். ஏன்னா நடந்ததே திரும்ப திரும்ப நடக்கும். சொர்க்கத்தில் தேவதையா இருந்தவர்கள் தான் இந்த ஞானத்தை இப்ப எடுப்பாங்க, மீண்டும் சொர்க்கத்தில் தேவதையா வருவாங்க. சோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்திருந்தா சத்தியமா நீங்க தேவதை தான். இப்ப உங்களுக்கு நம்பிக்கை வந்தாலும் சரி, வராட்டினாலும் சரி. ஏன்னா இவ்வளவு பொறுமை யாருக்கும் வராது. ஏன்னா எல்லாம் அக்ஷய திருத்தினா என்ன பண்ணணும், என்ன வாங்கி வைக்கணும், இப்படித்தானே யோசிப்பாங்க. நம்ம அதுல இருந்து டைவர்ட் ஆகும், இப்போ வேற என்னமோ பேசுறான்ட்டு போயிடுவாங்க. தேவதையா இருந்தாதான் வா இது நல்லா இருக்குதே அப்படின்னு கேட்பாங்க. சோ இவ்வளவு நேரம் கேட்டீங்கன்னா சத்தியமா நீங்க தேவதை தான், டவுட்டே தேவை கிடையாது. 33 கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்களே, அதனால 33 கோடி பேர் இருக்காங்க. 33 கோடி ரேங்க் லெவல்ல இருக்காங்க. 8 பேரு நாராயணன், 8 அஷ்டலட்சுமி, 8 பேரு லட்சுமியா பிறக்க போறாங்க. அதுக்கு அடுத்தது எல்லாருமே நல்ல வசதியா தான் இருப்பாங்க. ரேங்க் படி அவங்களோட பதவி அமையும். அதனால எல்லாருமே
நம்ம பாரத நாட்டு மக்கள்ல தான் முக்காவாசி பேரு 33 தேவர்கள்ல வரப்போறாங்க. ஆனா பாரத கண்டிப்பா. நாடு தான் பொன்னுலக பாரதம்னு கடவுளே சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா. பொன்னுலகமா மாறப்போகுது அப்படின்ட்டு. கண்டிப்பா. சோ இந்து மதத்தின் பண்டிகை மற்ற பண்டிகைகள்ல இருந்து வித்தியாசமா இருப்பாங்க. எல்லாமே அப்படி ராயலா கொண்டாடுறது. மற்ற மதத்துல அப்படி இருக்காதுல்ல. சோக கீதம் வாசிக்கிறது தான் பெரும்பான்மையான பண்டிகையா இருக்கும். மற்ற மதங்கள்ல. அது பெருமையா சொல்லிக்குவாங்க. நாங்க பாருங்க அமைதியா கொண்டாடுறோம். எல்லாத்தையும் இழந்தா அமைதியா தான் இருப்பாங்க இல்லையா? சொர்க்கத்தில் அனைத்தும் இருந்தது, ஆர்ப்பாட்டமா இருந்ததுன்றதா இந்து பண்டிகை எல்லாம் ஆர்ப்பாட்டமா கொண்டாடுறது. அதுதான் அந்த நகைகள் மேல இருக்கிற மோகம் இன்னுமே இருக்குன்னா, அந்த உள்ளுணர்வுல இருக்கு அவங்களுக்கு. அந்த அவ்வளவு இருக்கு. நகை போட்டு வாழ்ந்தவங்க தான் நம்ம. இப்ப கண்டிப்பா. எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம். ஆனாலும் அந்த ஆத்மால பதிவாயிருக்கு. நம்ம ஒரு காலத்துல அப்படி வாழ்ந்திருக்கோம். அதனாலதான் ஃபாரினர்ஸ்க்குலாம் அந்த ஆசை இருக்காது. நகை போடணுங்கிற ஆசை எல்லாம் இருக்காது. கரெக்ட், கரெக்ட். தங்கத்த வாங்கி வாங்கி போடவும் மாட்டாங்க. எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும் அந்த தங்கத்துல கொண்டு போய் போட்டு உடம்பு ஃபுல்லா அலங்காரம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ம். நம்ம அப்படி வாழ்ந்திருக்கோம். அந்த ம். ஆத்மால அந்த பதிவு இருக்குது. அதனாலதான் இன்னும் அந்த தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற நினைப்பு நம்ம நாட்டு மக்கள்ட்ட மட்டும் இருக்குது. ஸோ அது ஒரு விதத்துல சேஃப்டியாவும் இருக்குது பெண்களுக்கு. ஆமா. நாளைக்கு வறுமை வந்துச்சுன்னா, வச்சு அது கொஞ்சம் வாழ்க்கைக்கு ஒரு கேரண்டியா இருக்குது. சரி ஓகே. ம். இப்ப நம்ம நிலைமை அப்படி இருக்குது. ஆனா சொர்க்கத்தில் அப்படி இருக்க போறது கிடையாது. சோ இப்ப ஞானத்தின்படி நீங்க உங்களை அர்ப்பணிக்கிறீங்க. அடுத்தது ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிற சேவையிலும் உங்கள அர்ப்பணிக்க போறீங்க. அவ்வளவுதான். இதுக்கு ஒரு பைசா செலவு கிடையாது. ஆனா ஒட்டுமொத்த உலக ராஜ்யமும் உங்க கையில வரப்போகுது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோருக்கும் அக்ஷய திருத்தியை நல்வாழ்த்துக்கள். தேங்க் யூ தேங்க்ஸ். சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர்.